எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா தூசி ஏதாவது அழுக்கு இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி மூழ்கிற அளவு ஊற வச்சுருங்க. இதை நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நான் மார்னிங் தான் செய்ய போகிறேன். நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், ஊறிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். ஓகேவா? 3 விசில் எனக்கு போதும். பாருங்கள், அதிலே தேவையான அளவு கொண்டக்கடலைக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் இன்றைக்கி 3 விசில் வைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாங்க தேங்காய் அரைக்க வேண்டியது இருக்குது, அரைச்சிடலாமா? தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட சோம்பு, சின்ன வெங்காயம் ரெண்டு, இது பேர் ஜாதிக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அது ஹீட் ஆனதும் தேவையான அளவு தாளிப்புக்கு தேவையான பொருளுங்க. நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மட்டன் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி போட வேண்டியது எல்லாமே. இப்போ பெரிய வெங்காயம், நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்குறீங்க. பாருங்கள், எந்தளவுக்கு கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கிக்கோங்க. தேவையான இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசம் போகிற அளவு. நான் ஒரு தக்காளி பழம் கசிஞ்ச பழம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா வெந்து வருது தக்காளி. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, நம்ம ஆல்ரெடி கொண்டக்கடலைக்கு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்து பக்குவமாக போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மூடி வச்சிடலாமா? மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தெரியுதா? பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு மசாலாத்தூளுங்க. எல்லாமே உங்களோட அளவு தான். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து, நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம்ல கொண்டக்கடலை, அந்த தண்ணியோடு சேர்த்து ஊற்றிடுங்க. அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இது ரொம்ப சத்தான தண்ணிங்க. ஸோ இதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கிளறியாச்சா? கிளறிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம மசாலா போட்டிருக்கோம்ல, அந்த பச்சை வாசம் போகிற வரை நல்லா கொதிக்கணும். ஸோ இதை மூடி வச்சுருவோமா? பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குல்ல, நல்லா கொதிக்கட்டும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா வெந்து வரட்டும். கொதிச்சு தண்ணி கொஞ்சம் கெட்டியாகட்டும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும். நல்லா கொதித்து எண்ணெய் பிசிறி வந்திருக்கா? இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இது சூப்பரான கொண்டக்கடலை குழம்புங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல? பார்க்கும்போதே அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சாதத்துக்கோ இல்லை சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாமுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.